ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட வேதத்தின் கதாபாத்திரம் பீலேயாம். பீலேயாம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது கழுதைதான். ஆம், கழுதை பேசி கண் திறக்கப்பட்ட ஒரு ஊழியன்தான் பீலேயாம். இந்த பீலேயாமை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க உள்ளோம். இந்த பீலேயாமை பற்றி கூறும் பொழுது நம்மில் சிலருக்கு இவ்வாறான ஒரு சந்தேகம் எழும். இந்த பீலேயாம் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா அல்லது கள்ள தீர்க்கதரிசியா என்று. இன்னும் சிலருக்கு இந்த கதாபாத்திரம் இது நேர்மறை கதாபாத்திரமா அல்லது எதிர்மறை கதாபாத்திரமா என்கிற சந்தேகம் எழும். நிச்சயமாக இது ஒரு எதிர்மறை கதாபாத்திரம்தான். இருப்பினும் இவரது வாழ்விலிருந்து 4 முக்கியமான, அதாவது இவரது வாழ்விலிருந்து 4 சிறப்பான காரியங்களை உங்கள் முன்பாக வரிசைப்படுத்தி இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக அவரை பற்றியதான ஒரு அறிமுகத்தை நாம் பார்ப்போம். இந்த பீலேயாம் யார் என்று சொன்னால், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். அப்படி என்று சொன்னால் அவர் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒருவரா என்றால் இல்லை. இவர் இஸ்ரவேல் கோத்திரம் அல்லாத பிற இனத்தவர் தான். ஆனால் அவர் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, இவரது தகப்பனாரின் பெயர் என்னவென்று சொன்னால் பேயோர். அடுத்ததாக இவரது ஊர் பெத்தூர். இது எங்கே இருந்தது சொன்னால் ஐப்ராத் நதி கரையண்டையில். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோவாப் தேசத்தின் அருகாமையில், அதாவது அதன் எல்லையில் இருந்த ஒரு ஊர் தான் பீலேயாமின் ஊர். அங்குதான் அவர் வாழ்ந்தார். இவரது வாழ்ந்த காலம் யாருடைய காலம் என்று சொன்னால் இது மோசேயின் காலம். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு கர்த்தரின் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இப்படிப்பட்ட பீலேயாமின் வாழ்விலிருந்து 4 முக்கியமான காரியங்களை உங்கள் முன்பதாக வரிசைப்படுத்தி இருக்கின்றேன். முதலாவதாக, இந்த பீலேயாம் பேர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். பேர் பெற்றவன் என்றவுடன் நம் மனக்கண்களில் எலியாவும் எலிசாவும் போன்ற தீர்க்கதரிசிகளான் வருவார்கள். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் அவன் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிக்குள் சற்று பிரசித்தி பெற்ற ஒருவராக காணப்பட்டார். எனவேதான் இவரை அன்றைக்கு மோவாவின் அரசனாக இருந்த பாராக் தன்னுடைய இருப்பிடத்திற்கு கூப்பிட்டு அழைக்கின்றான். இந்த பாலாக்கிற்கும் பீலேயாமிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பென்று சொன்னால் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் நாம் ஏற்கனவே கண்டபடி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே அழைத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஏற்கனவே கானானை அவர்கள் வாக்கு பண்ணிவிட்டாலும் எடுத்த இடத்தில் அவர்கள் விரும்பின தேசத்துக்குள்ளாய் அவர்களால் சென்று சுதந்திரிக்க முடியாது. அந்த இடத்தில் உள்ள அந்த மக்களோடு கூட அவர்கள் ஆண்டவர் பலத்தோடு அவர் தரும் ஞானத்தோடு கூட அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி ஜெயிக்கும் பொழுது அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படித்தான் அவர்கள் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அநேக ராஜாக்களை முறியடித்து அந்த தேசங்களை தங்களுக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த செய்தியை இப்பொழுது யார் கேள்விப்படுகிறார் என்று சொன்னால் பாலா கேள்விப்படுகிறான். எனவே அவனுக்குள்ளாய் ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மையும் முறியடித்து இந்த மோவாப் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவன் ஒரு திட்டம் பண்ணுகிறான். என்னவென்று சொன்னால் அவன் மீதியானின் பிரபுக்களை அவன் மூப்பர்களை அழைத்து இவ்வாறான ஒரு வார்த்தையை கூறினான். இதை நாம் என்னாகமம் 22:4 பார்க்கலாம். மீதியான் மூப்பரை நோக்கி, மாடி வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் வேய்ந்து போடும் என்றான். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் இவ்வாறாக கூறுகிறான். எப்படி ஒரு மாடு புல்லை மேய்ந்து கொள்ளுமோ அதே போல் இவர்கள் நம் தேசத்தை மேய்ந்து கொள்வார்கள், நாம் அவர்களுக்கு அடிமையாக மாறிவிடுவோம் என்று சொல்லி ஒரு தந்திரமான செயலை அவன் செய்ய சொல்கிறான். அது என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இவன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி. எனவே அவனிடம் ஆள் அனுப்பினான். அவனை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலி பொருத்துகிறான். எனவே முதலாவதாக இவன் பிரசித்தி பெற்றவன் என்பதற்கு ஒரு மன்னன் அவன் அழைத்தான் என்பதும், இரண்டாவதாக அவன் வார்த்தைகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டான். இதையே நம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கலாம். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். இதை பாலா கூறுகிறான். நீர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அதை தேவன் அங்கீகரிப்பார், நீர் ஒருவனை சபித்தால் அதையும் தேவன் அங்கீகரிப்பார் என்பதை அவன் கூறுகிறான். அடுத்ததாக அந்த பீலேயாம் ஆண்டவரோடு கூட உறவாடக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டான். இப்பொழுது நம்ம எல்லோரும் சொல்லலாம், தீர்க்கதரிசி என்றாலே அவன் ஆண்டவன் வாய்தானே, ஆண்டவரோடு பேசுவன் தானே என்று சொல்லி. ஆனால் எப்பொழுதாவது தேவை ஏற்படும் சூழ்நிலையில் தான் ஆண்டவர் மனுமக்களோடு பேசுவார், அதாவது தீர்க்கதரிசி மூலமாக பேசுவார். ஆனால் இங்கே ஒரு மனிதன் மனிதனோடு பேசுவது போல அநேக முறை தேவனும் பீலேயாம் பேசுவதை நாம் இந்த அதிகாரங்களில் காணலாம். தொடர்ந்து இவனது வாழ்வில்தான் கழுதை பேசியது. உலக தோற்றம் முதல் ஏன் இன்று வரையிலும் கழுதை யாரிடம் பேசியதாக சரித்திரமில்லை. ஆனால் வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு சம்பவம் இவனது காலத்தில் நடந்தது. அதுவும் இந்த பீலேயாமுக்கு கண் திறக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கழுதையின் கண்களை திறந்தான்னு சொல்லி இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து இந்த தீர்க்கதரிசி ஒரு பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக இஸ்ரவேலுக்கான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாக அவன் காணப்படுகிறான்.
இங்கே பார்க்கிறோம். நாம் என்னாகும் 23:19 பார்க்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாராக. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்காமல் எந்த கிறிஸ்துவும் இருக்கவே முடியாது. காரணம், அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறைகளில் அவர்களுக்கு ஆண்டுடைய வாக்குகள் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வரை நிறைவேறாத சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது அவர்கள் ஜெபத்தில் இதை தான் சொல்லி ஜெயிப்பார்கள். ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார் என்று சொல்லி. ஆனால் இந்த வார்த்தையை கூறியது யார் என்று சொன்னால், இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா, இந்த பிலேயாம் தான் கூறுகிறார். இவர் யாரை பார்த்து கூறுகிறார் என்று சொன்னால், அவர் பாராக்கை பார்த்து கூறுகிறார். இதை நாம் 23:18 பார்க்கலாம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும் என்கிறான். காரணம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பாலாக் பீலேயாமை அழைக்கிறார். ஆனால் பீலேயாம் அதை சபிக்காதபடிக்கு ஆண்டவர் தடுத்து போடுகிறார். அந்த நேரத்தில் பீலேயாம் பாலாக்கை பார்த்து கூறிய வார்த்தைகளை தான் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பொய் சொல்ல தேவன் மனிதனல்ல என்கிற அந்த வார்த்தையும் 21ஆம் வசனத்தில், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்கிறதான இது ஒரு தகப்பன் பிள்ளைக்கும் உள்ளதான ஒரு உறவை காண்பிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த இடத்துல சில பேர் கூட சொல்லுவாங்க, என்னங்க அவங்க எவ்வளவோ பண்ணுறாங்க, ஆண்டவர் அவங்கள தண்டிக்கவே மாட்டாரா என்று சொல்லி. கண்டிப்பாக தண்டிப்பார். ஆனால் ஆண்டவர் பிறர் கையில் நம்மை ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த தகப்பனுக்குரிய அன்போடு கூட தான் இங்கே சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள், அக்கிரமம் செய்வார்கள், ஆனால் நான் அதை காண்பதில்லை என்பது அவர்கள் தொடர்ந்து அக்கிரமத்திலே நிலைத்து இருக்கட்டும், நான் அதை பார்ப்பதில்லை என்கிற பொருள் அல்ல. ஒரு தகப்பன் பிள்ளைக்கும் உள்ள ஒரு அன்பை காட்டும் ஒரு வசனமாக இங்கே காண்பிக்கப்படுகிறது. இதை கூறியதும் பிலேயாம். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலன் காண்டா மிருகத்தின் பலத்தை ஒத்ததா இருக்கும் என்று சொல்லி 22ஆம் வசனத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் பார்க்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களே, அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்களுக்கு பலன் உண்டு, அந்த பலனத்தை கர்த்தர் தருகிறார் என்பதை இங்கே கூறுகிறார். அடுத்து நம் எல்லோருக்கும் பிடித்தமான வசனம் யாத்ராகம் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த வசனத்தை சொல்லாமல் எந்த ஒரு ஜபத்தையும் நாம் செய்வதே கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ண வேண்டியவர்களாய் காணப்படுகிறபடினால் இந்த வசனத்தை நாம் மேற்கோள் காட்டி நாம் ஜபத்திலே ஆண்டவரிடத்தில் நாம் செல்கிறோம். இந்த வசனத்தையும் கூறியது யார் என்று சொன்னால் பீலேயாம் தான் பாலாக்கிடம் கூறுகிறார். இத்தகைய முத்தான வசனங்களையும் கூறியது பிலேயாம். ஆனால் யாருக்காக, யாரிடம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதை பாலாக்கிடம் கூறுவதை இங்கே காணுகிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வசனமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக பீலேயாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவனாக காணப்படுகிறான். இதை நாம் என்னாகும் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பதில் பார்க்கலாம். தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று சொல்லி. நாம் எல்லோருக்குமே தெரியும், இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் விரும்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழியப்படுவார். ஒன்றே ஒன்று வேண்டும், நமக்கு அந்த தாகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்கிற தாகம் மாத்திரம் வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. எல்லா மக்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க மாட்டார். ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக அல்லது ஒரு செயலை செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஊழியர் மீது, குறிப்பாக தீர்க்க தரிசிகள் மேல் இறங்குவார். அவர்கள் ஆண்டவரின் வாயாக இருந்து அந்த காரியத்தை சொல்லுவார்கள். இந்த இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்குகிறார். எந்த சூழ்நிலையில் இறங்குகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது. இதற்கு முன்பதாக உள்ள அதிகாரத்தில் பீலேயாமுக்கும் ஆண்டவருக்கும் அநேக முறை பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆண்டவர் அந்த புறஜாதி மன்னனோடு போகக்கூடாது என்று சொல்கிறார். இவன் மறுபடியுமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், நான் போகவா வேண்டாம் என்று சொல்லி. இப்பேற்பட்ட சில காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு இப்பொழுது ஒன்றை புரிந்து கொள்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான், தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்பொழுது என்ன செய்கிறான், அவன் மலையின் கொடுமுடியில் நிற்கிறான். அதாவது 3 இடத்திற்கு இந்த பாலாக் அரசன் அந்த பீலேயாமை அழைத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்கிறான். இப்பொழுது அவன் ஒரு கொடுமுடியில் நின்று கொண்டு அவன் பார்க்கும் பொழுது அவன் இந்த கோத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கோத்திர வரிசையின்படியே இருப்பதை காண்கிறோம். அதாவது கிறிஸ்தவம் என்றாலே புறஜாதிகள் சொல்வார்கள், அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் கோடு ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க வீட்டை நேர்த்தியாக வச்சுருப்பாங்க, அவங்களோட ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் கூட ரொம்ப அது ஒழுங்கும் கிரமமாக இருக்கும் என்று சொல்லி. இது இப்பொழுதோ, அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்தின் துவக்கத்திலோ மாற்ற நடக்கவில்லை. அது ஆண்டவர்
அந்த மோசேயின் காலத்திலிருந்தே ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லி அதன்படி மோசே இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். இப்பொழுது அவர்களை குடியமர்த்தி கொண்டு வருகிறான். இப்பொழுது தற்செயலாக தான் ஒரு இடத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது கூட ஏனோ தானவென்று உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல இருந்துக்கங்க என்று அவர் சொல்லியிருப்பான் என்று சொன்னால், ஒருவன் போய் மலையில் ஏறியிருப்பான், ஒருவன் போய் அவன் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்திருப்பான், இன்னொருவன் போய் கடற்கரையில் உட்கார்ந்திருப்பான். இது ஒரு ஒழுங்கின்மையான ஒரு காரியமாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரம் கோத்திரமாக அழகாக அவர்கள் கூடாரங்களை அமைத்து அவர்கள் இருந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். இஸ்ரவேல் கோத்திரத்தின் முதல் கோத்திரம் ரூபன் என்று சொல்லி, இரண்டாவது சிமியோன், மூன்றாவது லேவி, நான்காவது யூதா என்று சொல்லி, கடைசியாக யோசேப்பின் குமாரர்களாகிய மனாசே, எப்ராயிம் போன்றவர்கள் எல்லாம் அமரக்கூடிய அந்த கோத்திரங்கள் அழகாக அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருப்பதை அவன் மேலே இருந்து காண்கிறான். இப்பொழுது அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எதற்கு இறங்கான்னு சொன்னால், அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவன் சபிக்கும்படிக்காக தான் மலையில் ஏறினான். ஆனால் இந்த காரியங்களை பார்த்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கின பின்பு அவனது வார்த்தைகள் வேறு விதமாக மாறுகிறது. சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவன் அவர்களை சபிக்க சென்றான். இப்பொழுது வர்ணிக்க துவங்கிவிட்டான். அவன் எப்படி வர்ணிக்க துவங்கிறான்னு சொன்னால், 24:5 பார்க்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை சொல்லி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த கூடாரங்களே அவன் புகழ தொடங்கிறான். அடுத்ததாக 6வது வசனத்தில் அவைகள், அந்த கூடாரங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த வாசஸ்தலங்கள், அதாவது வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்திர மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறேன் சொல்லி மிகவும் அழகாக வர்ணிக்கிறான். தொடர்ந்து 7வதில் அவர்களுடைய நீர்ப்பாய்ச்சலில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் என்று சொல்லி அவன் அவர்களை புகழ்வதை காணுகிறோம். இதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒருவருமே இறங்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதமும் நன்மையும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 4வதும் கடைசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனத்தை முன்னுரைத்த ஒரு தீர்க்க தரிசியாக காணப்படுகிறார். ஆண்டவர் பிறப்பார் என்பது நாம் அறிந்ததே. இதை அநேக தீர்க்கதர்கள் வேதத்தில் கூறியிருக்கிறார்கள். பெரிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா முதல் சிறிய தீர்க்கதரிசியாகிய மீகா வரை இதை பற்றியான தீர்க்க தரிசனங்களை கூறியிருக்கிறார்கள். ஆனால் பீலேயாம் கூறுவது மிகவும் ஒரு ஆணித்தரமான, ஒரு அச்சாரமான ஒரு தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. இதே நாம் என்னாகமம் 24:17 காணலாம். அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிருந்து எழும்பும் என்கிறார். இந்த இடத்தில் ஒரு நட்சத்திரம் யாக்கோபுக்காக உதிக்கும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த நட்சத்திரம் என்னென்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் உதிக்கிறதோ, எந்த ஊரில் உதிக்கிறதோ, எந்த தேசத்தில் உதிக்கிறதோ அங்கே ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி நாம் எல்லோருக்கும் அறியும். இந்த மனுக்குல மீட்புக்காக ஒரு நட்சத்திரம் ஒரு நாளிலே உதிக்கும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, நீதியுள்ள ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொல்லி. செங்கோல் என்றாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும், ராஜரீகம். ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவா நேசித்தார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக அறியலாம். காரணம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரீர பிரகாரமான மன்னர்கள் அவர்கள் ஆண்டு கொண்டே வந்தார்கள். அவர்கள் வாழ்வார்கள், மாழ்வார்கள். இது தொடர்ந்தேச்சா நடக்கும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஒரு செட்டைக்குள்ளாய், அவரது மந்தைக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு ராஜா அவர்கள் வேண்டும் என்று சொல்லி அறிந்து தனது குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் பிறக்க வைப்பார், அவர்களை ஆளுகை செய்வார் என்பதை இவர் தீர்க்க தரிசனமாக இங்கே கூறுவிருந்து காணுகிறோம். நம் எல்லோருக்குமே தெரியும், நட்சத்திரம் என்றால் அது மகிமை காண்பிக்கும். அதே போல் செங்கோல் என்றால் அது ராஜரீகத்தை காண்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் மகிமையும் ராஜரீகம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. காரணம், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்படுவார். இப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை கூறிய ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாக பீலேயாம் காணப்படுகிறார். இந்த நாளில் உங்களோடு கூட 4 சிறப்பான காரியங்களை பீலேயாமின் வாழ்விலிருந்து நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் முதலாவதாக அவர் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இரண்டாவதாக இஸ்ரவேலுக்கான தீர்க்க தரிசனத்தை உரைத்த தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவராக காணப்படுகிறார். நான்காவதாக இயேசு பிறப்பின் தீர்க்க தரிசனத்தை கூறிய ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இவரது வாழ்வை பார்க்கும் பொழுது மொத்தமாகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இவ்வாறான சந்தேகம் வரும். இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதானே கர்த்தருக்கு பிரியம், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அல்லவா இருக்கிறார்கள், நாங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறோம்,
ஆண்டவரே, அறியாத புறஜாதியிலிருந்து இப்பொழுதுதான் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம், இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டா என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மாம்சீகமான இஸ்ரவேலர்களோ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களோ நம்மை ஆளக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வதுதான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது மேலே கூறப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன வசனங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மையும் இன்று வந்தடையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. எனவே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன்.